தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 6%க்கும் அதிகமான வாக்குகளை பிரித்தது. 2021ஆம் ஆண்டு அது அதிமுகவுக்கு படுதோல்வியாக அமைந்தது. அதாவது ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியிலிருந்து இறங்குவதற்கு காரணமாக அமைந்தது. நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியிலிருந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறுவதற்கு வழிவகுத்தது. அதே போன்றுதான் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நாம் தமிழர் கட்சி பெறப்போகிற 15% வாக்குகள் திமுகவுக்கு படுதோல்வியை தரப்போகிறது. திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்போடு கூறுகிறது. ஆனால் 30 தொகுதிகளில் கூட திமுக வெற்றி பெறுவது கஷ்டம். ஏனென்று சொன்னால் திமுக கூட்டணி பலவீனமாக உள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக ஆகியவை செங்கோட்டையன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. மீதி கட்சிகள் எல்லாம் உதிரி கட்சிகள். 1% வாக்குகள் கூட இல்லாத கட்சிகள் தான் மீதி கட்சிகள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட இஸ்லாமிய கட்சிகள் இவைகள் எல்லாம். அதே நேரத்தில் திமுக கடந்த 4.5 ஆண்டு காலமாக தமிழக கஜானாவை காலியாக்கிவிட்டது. தமிழ்நாட்டுக்கு 5 லட்சம் கோடி கடன் சுமையை வைத்துள்ளது. 4.5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் எந்தவித முன்னேற்ற திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை. இதனால் இளைஞர்கள், மகளிர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் அனைத்து தரப்பினரும் திமுக மேல் அதிருப்தியாக உள்ளனர். இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி பிரிக்கப் போகிற 15% வாக்குகள் திமுகவை எதிர்கட்சியாக மாற்ற உள்ளது. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக தனித்து 30 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது. எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுகவுக்கு கிடைக்காது என்றுதான் சொல்லலாம். ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பெருமைக்கு வேண்டுமானால் சொல்லலாம், தற்பெருமைக்கு வேண்டுமானால் சொல்லலாம், விளம்பரத்துக்கு வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் களத்தில் இறங்கி பார்த்தால் திமுகவுக்கு படுதோல்வி காத்திருக்கிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக 30 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது. எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுகவுக்கு கிடைக்காது. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்பதுதான் சொல்ல வேண்டும்.